ஈ.வே. ராமசாமி என்ற இயற்பெயரை கொண்ட தந்தை பெரியார் ஈரோட்டில் செல்வ செழிப்புள்ள வணிக குடும்பத்தில் 1879 பிறந்தார். இளமை பருவத்தில் தனது குடும்பத்திலும் சுற்றியுள்ள சமுதாயத்திலும் நிலவிய மூட நம்பிக்கையை எள்ளி நகையாடிய பெரியார் தொடக்கத்தில் தீவிர அரசியலில் ஈடுபடவில்லை. ஈரோடு நகரமன்ற தலைவர் போன்ற பொறுப்புகளை வகித்திருக்காரு. அடுத்தது பெரியார் ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையுடைய முற்போக்கான சமூக சீர்திருத்தவாதி. பெரியாரின் படைப்புகள் மற்றும் மரபு, அதாவது சராசரி தமிழனுக்கு பெரியார் ஒரு கொள்கையாக உள்ளார். சமூக சமத்துவம், சுயமரியாதை மற்றும் மொழியின் பெருமையை முன்னிறுத்தும் அரசியலை வழிநடத்தினார். ஒரு சுயமரியாதை மற்றும் மொழியின் பெருமையை முன்னிறுத்தும் அரசியல் நடத்தியிருக்காரு. சமூக சீர்திருத்தவாதியாக அவர் சமூகம், பண்பாடு மற்றும் பாலின சமத்துவமின்மை போன்றவற்றை கவனம் செலுத்தினார். அவர் மக்கள் தங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது பகுத்தறிவின் அடிப்படையில் செயல்படுத்த வலியுறுத்தினார் சொல்லியிருக்கு. சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிச்சிருக்காரு. சடங்களற்ற திருமணங்களை ஊக்குவிப்பதுடன் பெண்களுக்கு சொத்துரிமை மற்றும் விவாகரத்து செய்யும் உரிமையும் வழங்க வேண்டும் சொல்லி போராடியிருக்காங்க. அடுத்தது, மக்கள் தங்களின் பெயருக்கு பின்னர் சாதி பெயரை கைவிடுமாறு குறிப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது 1930 பட்டியலின இனத்தவர் கூட சமைக்கப்பட்ட உணவை பொது கூட்டங்களின் பின்னர் சமபந்தி விருந்து நடத்தி காட்டினார். பெரியார் நவீன தமிழகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.